இன்னைக்கு ஆர்சிபி அணிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெயிக்கணும், அப்போ தான் பிளே ஆஃபுக்கு உள்ளே போக முடியும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே விளையாண்ட ஆட்டத்தில் தற்போது கடைசி வரைக்கும் பரபரப்பாக போராடி நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணிக்கு எதிராக சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் திடீர் ட்விஸ்ட் மூலயமா ஆர்சிபி அணி பிளே ஆஃபுக்கு உள்ளே இப்போ என்டர் ஆகிருக்கிறது. விராட் கோலி அவரே பார்த்தீங்கன்னா மைதானத்தில் மிகப்பெரிய அளவில் தற்போது கண் கலங்கி அழ வச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாரு. இதில் ஓப்பனராக வந்த விராட் கோலி 47 ரன் அபாரமாக எடுத்தார். அவர் கூடவே ஃபாப் டு பிளஸி 54 ரன்கள் எடுக்க, அடுத்த ராஜ் பட்டிதார் 41, கிரீன் 38, தினேஷ் கார்த்திக் 14, இப்படி அடுத்து ஆர்சிபி அணியின் பேட்ஸ்மேன்கள் நம்ம சிஎஸ்கே அணியின் எல்லாருடைய பந்தையுமே பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால 20 ஓவர் முழுசா விளையாண்ட ஆர்சிபி அணி 218 ரன் டார்கெட்டாக அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் 218 ரன் ஆர்சிபி அணி எடுத்திருந்தாலும் 201 ரன் சிஎஸ்கே அணி எடுத்தால் போதும் பிளே ஆஃபுக்கு உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற ப்ரெஷரோட 201 ரன்னை சிஎஸ்கே சேசிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்காக ருத்ராஜ் அவர் முதலாவது பந்திலேயே மேக்ஸ்வெல் அவருடைய பாலில் கேட்சை கொடுத்து அவுட் ஆனார். அதுக்கடுத்து டாரி மிச்சல் அவரும் 4 ரன்னுக்கு அவுட் ஆக, ரச்சின் ரஹானே 2 பேருமே பார்ட்னர்ஷிப் அபாரமாக போட்டு சிஎஸ்கே அணியை கிட்டத்தட்ட ஒரு 10வது ஓவர் வரைக்கும் நல்ல ரன் ஸ்கோர் செஞ்சு வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாங்க. ஆனாலுமே ரஹானே திடீர்னு 33 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா சிவம் துபே உள்ள வர்றப்ப ஆர்சிபி அணி பக்கம் ஸ்பின் பவுலர்கள் வீசிக்கிட்டு இருந்தாங்க. சிவம் துபே சிக்ஸர் மழையை பொழிய போறாரு அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து இன்னும் சிவம் துபே அவர்கிட்ட தடுமாற்றமான பேட்டிங் இருந்தது. 15 பந்து விளையாண்டு 7 ரன் மட்டும்தான் எடுத்தார். ஒரு 4 ஒரு 6 கூட அடிக்கல. அது மட்டும் இல்லாமல் சிவம் துபே அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ரச்சின் அவரையும் ரன் அவுட் ஆகும் விதமாக ரன் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு அடி திருப்பு முனையாக சிஎஸ்கே அணிக்கு இந்த மேட்ச்சில் அமைஞ்சுது. அதுக்கப்புறமா உள்ள வந்த மிச்சல் சாட்னர், ரவீந்திர ஜடேஜா, இதில் சாண்ட்னர் அவரும் 3 ரன்னுக்கு அவுட் ஆக, அடுத்ததாக கடைசியாக நம்ம எம்எஸ் தோனி, ஜடேஜா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போனாங்க. இப்படி இருக்க நம்ம எம்எஸ் தோனி அவரும் அவருடைய பங்குக்கு ஒரு சில சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அடிச்சாரு. ஜடேஜா அவரும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு உள்ளேயாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனாலுமே கடைசி வரைக்கும் போராடின நம்ம எம்எஸ் தோனி, ஜடேஜா 2 பேராலையுமே கடைசி வரைக்கும் சிஎஸ்கே அணியை இந்த மேட்ச்ல அட்லீஸ்ட் குவாலிஃபை கூட பண்ண முடியல. ஸோ கடைசி நேரத்தில் திடீர்னு ஆர்சிபி அணி தோக்குற மாதிரி வந்து இந்த மேட்ச்ல ஜெயிச்சுது. ஆர்சிபி அணி ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் கண்ணீர் விட வச்சுது. முக்கியமாக விராட் கோலி மைதானத்திலேயே மிகப்பெரிய அளவில் அழுது கண்ணீர் விட்டு அவருடைய இத்தனை நாள் கஷ்டம் பலன் இது எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்ச விதமாக ஆர்சிபி அணி அவங்க இப்போ பிளே ஆஃப்குள்ளே தான் தகுதி பெற்றிருக்காங்க. ஆனாலுமே கப்பு ஜெயிச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சியில் தான் தற்போது ஆர்சிபி அணி அவங்க இருக்காங்க.